கோடநாடு கொள்ளையர்கள் விபத்தில் இறந்ததற்கு தானா காரணம் என ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்களுக்கு எதிர்க்கட்சிகள் துணையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் நடைபெற்ற எம்ஜிஆரின் 102வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, உயிரோட்டமுள்ள அதிமுக அரசின் அனைத்து திட்டங்களையும் யாராலும் அழிக்க முடியாது என்று குறிப்பிட்டார். கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்யும் ஒரே கட்சி திமுக என விமர்சித்த முதலமைச்சர், கோடநாடு எஸ்டேட் கொலையை கண்டுபிடித்ததே அதிமுக அரசுதான் என சுட்டிக்காட்டினார். கோடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தின் பின்புலத்தில் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அது யாருக்குன்னா, ஒரு தனியார் குடும்பத்துக்கு சொந்தம். யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த குடும்பத்துக்கு சேர்ந்த அந்த இடத்துல போய் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்கும் போது ஒருத்தனை கட்டி போட்டு போறாங்க, அவன் இறந்து போயிடலாம். அந்த கொள்ளை சம்பவத்தை கண்டுபிடித்தது அம்மாவுடைய அரசு. அது மட்டும் இல்ல, அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு அந்த கூலிப்படைக்கு தலைவனாக இருக்கின்றவன் சயான் என்பவன். அவன் அதிலேயே தெரிவிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, அம்மா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அங்கே அந்த கனகராட்சி என்பவர் என்னை அழைத்தார். அப்பொழுதே சதித்திட்டம் தீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கொலை சம்பவத்தில் தொடர்புடைய கூலிப்படையினருக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் துணை நிற்பதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர், அவர்களுக்கு ஜாமீன் கேட்பதன் மூலம் இந்த சதி வேளையில் திமுகவுக்கும் தொடர்பு உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் கூறினார். அதில் கொள்ளையடிக்கு போனவன்லாம் யாருன்னா, ஆள் கடத்தல்காரன், போதைப் பொருள் கடத்துறவன், பாலியல் வழக்கில் இருக்கிறவன், திருட்டு வழக்கில் இருக்கிறவன், கொலை வழக்கில் இருக்கிறவன், இவனுங்கெல்லாம் சேர்ந்துதான் கூலிப்படை மூலமாக கொள்ளையடிக்க போறாங்க. அதுக்கு இப்போ யார் வக்காலத்து வாங்குறா? எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின், திமுக வக்காலத்து வாங்குது. கூலிப்படைக்காரனுக்கு ஒருத்தனுக்கு வக்காலத்து வாங்கி அவிகள பின்புலமா இயக்கின்ற காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கோடநாடு கொள்ளையர்கள் சாலை விபத்தில் இறந்ததற்கு தானா காரணம் என ஆவேசமாக கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கூலிப்படை ஒருவனுக்கு துணை நின்றான், அந்த நாடு உருப்படியாகுமா? இதெல்லாம் சாதாரண விட்டுவிட மாட்டோம். இதெல்லாம் யார் யார் சம்பந்தப்பட்டார் என்பதையெல்லாம் முழு விசாரணை அரசு மேற்கொள்ளும். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குது. இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கின்ற அத்தனை காவல் நிலையத்திலேயே சிறந்த காவல் நிலையம் தமிழ்நாடு கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலையம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறும் இடைத்தேர்தல்களில் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி கேட்டுக்கொண்டார்.